ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, காலையில் எந்திரிச்சதுலேருந்து அரிக்கு என்ன நான் லஞ்சு கட்டுறேன், அதுக்கப்புறம் மதியம் என்ன சாப்பாடு சமைக்கிறேன் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை மேலும் மேலும் கொடுங்க. இன்னிலேருந்து கரெக்டாக ஷார்ப்பாக நம்மளுடைய வீடியோ 11 மணிக்கு வந்துடும். முன்னே எப்படி வந்ததோ அதை போல் 11 மணிக்கு வந்துடும். இனிமேல் லேட் ஆகாது. யாரெல்லாம் என்னுடைய வீடியோக்காக என்ன பிடிச்சவங்க அப்படின்னு இருப்பாங்கள்ல, அவங்களாம் 11 மணிக்கு வீடியோ வரலன்னவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேல் கரெக்டாக ஷார்ப்பாக 11 மணிக்கு நம்மளுடைய வீடியோ வந்துடும். நம்மளுடைய சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் இந்த தமிழ் பொண்ணுக்கு சப்போர்ட்டு கொடு, உங்கள் லவ்வை மேலும் மேலும் கொடுங்க. யார் மனசையாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தால் ப்ளீஸ் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு பொண்ணாக நான் கேட்குறேன். அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம வாங்க போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நான் எங்கே கிளம்பி இருக்கேன் அப்படின்றதையும் இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அதையுமே பாருங்கள். நீங்கள் என்னதான் இருந்தாலும் என் மனசு அதை கேட்க மாட்டேன்னுது. எவ்வளோ தான் பட்டு தெளிஞ்சாலும் கேட்க மாட்டேன்னுது. அங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கரெக்டாக நான் இன்ட்ரோ வீடியோ எடுக்கும்போது மணி வந்து 8:50 சரிங்களா? காலையில் 8:50. அவங்க அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, டீ வச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் டீ கூட அவங்க வச்சு தரல. நான் வந்து அவங்க மேலே உள்ள கோவத்தில் நானும் டீ வச்சு கொடுக்கல 2-3 நாளாக. ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தை அந்த மாதிரி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு என் பெருமருமக தான் ஒஸ்தி, எனக்கு என் பெரியமருமக தான் தேவைன்னதுனால அந்த கோவத்தினால இப்போவும் வந்து நான் மனசு கேட்காம தான் இந்த ஹெல்ப்பை நான் அவங்களுக்கு பண்ணுறேனே. என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டார் போகக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் நான் இதை வந்து வீடியோ எடுத்து போடலாமா என்னன்னு தெரியல. ஏன்னா திரும்ப பார்த்தாருனா எனக்கு அவருக்கு தான் தேவையில்லாத சண்டை வரும். இருந்தாலும் அவர் என்ன தான் திட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் போய் அவங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணுறேன். என்னென்னா, அவங்களுடைய ஃபேனை போய் வாங்கின்னு வந்து கொடுக்கணும். அம்மா நான் என்ன சொன்னேன்னா, நீங்களே வாங்கப்பா என் கூட அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க நம்பிக்கை இல்லாமல் பேசினாங்கல்ல, அதனால் நீங்களே வாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால் இப்போ அங்கே தான் கிளம்பியிருக்கேன். இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் அதை ஆட் பண்ணுறேன், பாருங்கள். சரி, ஓகே, பாய். வாங்க வீடியோ போய் பார்ப்பீங்க. குட் மார்னிங் எல்லாருக்கும். என்ன பண்ணுறீங்க எல்லோரும்? நான் என்ன பண்ணுறேன்னா, கரெக்டாக பாருங்கள், இன்றைக்கி 5:40 சரிங்களா? கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நான் எந்திரிக்கிறதுக்கு. 5:30 மணிக்கு தான் இன்றைக்கி எந்திரிச்சேன். 5:15க்கு தான் எந்திரிச்சேன். பாத்ரூம்லாம் போயிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டிட்டு அரிக்கு இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, பாஸ்தா தான் செய்ய போகிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி அரிக்கு வந்து பாஸ்தா செய்ய போகிறேன். நம்ம சார் என்ன பண்ணுறாரு பாருங்கள். இதுக்கு மேலே தான் ஒரு எழுப்பி விடணும் நான். சரி, தண்ணி சூடு பண்ணிகிட்டு இருக்கேன். பாஸ்தா வந்து சூடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா? பாஸ்தா வந்து சுடு தண்ணியில் போட்டு தானே எடுக்கணும். அதை சுடு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு நான் செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி செஞ்சு முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஏன்னா எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியாது. நானே யூடியூப் பார்த்து தான் செய்கிறேன். அதனால் அதை வீடியோ எடுக்க முடியாது. இன்கேஸ் சப்போஸ் நல்லா வந்துடுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேவா? பாய். பாஸ்தா வந்து தண்ணியில் போட்டிருக்கேன், சுடு தண்ணியில். இதை வந்து கொஞ்சம் சூடு பண்ணி நம்ம எடுத்து வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி, லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இதில் முட்டை போடணுன்னா கூட நம்ம முட்டை போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். பட் இப்போ நான் வித்தவுட் முட்டையில் தான் செய்ய போகிறேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா, கரம் மசாலா, நமக்கு என்ன தேவையோ போட்டு செஞ்சுக்கலாம். ஓகே, செஞ்சு முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு அரிக்கி போதும். காலையில் சாப்பிட, மதியத்துக்கு சாப்பிட இந்த அளவுக்கு போதும். சரிங்களா? செஞ்சு முடிச்சுட்டு பார்க்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாஸ்தாவை போட்டு எடுத்தாச்சு. சுடு தண்ணியில் போட்டு பாஸ்தா எடுத்தாச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து தாளிக்க வேண்டியதுதான். தாளிக்கும் போது தாளிச்சிட்டு காமிக்கிறேன். உப்பு, மசாலா எல்லாமே போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பாஸ்தாவை எடுத்துக்கிட்டு கலந்துடலாம். கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். லாஸ்ட்டு ஸ்டேஜில் காட்டுறேன். என்கிட்ட கருவேப்பிலை, கொத்தமல்லி இல்லை, அதனால் போடல. இன்கேஸ் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு வெற்றிகரமாக. என்ன ஒன்றுனா, ஏன் பாஸ்தா வந்து உடஞ்சி வந்தது எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். ஆனால் இதில் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுருக்கோம். அப்போது நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது வந்து செஞ்சு சாப்பிட்டுருக்கேன். என்ன இதில் பாயாசம்லாம் வச்சு பிடிச்சிருக்கோம். ஆனால் பட்டு இந்த மாதிரி உடஞ்சி வராது. ஒருவேளை நிறையா குக் பண்ணிடணும், வேக வச்சுக்கணும் அப்படின்ற டவுட் இருக்குது. ஓகே, எனிவே
நல்லாயிருக்கும் அப்படின்ற மனப்பான்மையில் வந்து இதை நான் செஞ்சுருக்கேன். அரிக்கி சாப்பிட கொடுத்து கேட்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் யாரும் உங்கள் கிட்ஸுக்கு இதை பார்த்து ட்ரை பண்ணி கொடுக்காதீங்க, இதை விட பெஸ்ட்டாக ட்ரை பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? ஓகே, என் பையன்கிட்ட கேட்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? உண்மையாக நல்லா இருக்கா? செஞ்சு தரேன். சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்பு. மணி 6:10 ஆயிடுச்சு. ஆமாம். சரி, ஓகே. கடகன்னு சாப்பிடு. யாரும் ரெடி ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, காலையில் நான் சாப்பிட்றதுக்காக இது வந்து பால்ரி, அதுக்கப்புறம் அது கொள்ளு, பச்சை பயிரெலாம் அரைச்சி வச்சேன்ல வறுத்து, அதை வந்து இப்போ எனக்கு நான் கஞ்சி வைக்க போகிறேன். இந்த மாதிரி தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும், சரிங்களா? நான் இப்போ வந்து அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கும் போது இதை நம்ம கரைச்சியும் போடலாம். கரைச்சி ஊற்றினா கட்டி கட்டி ஆகாது. இப்படியே நம்ம போட்டோன்னா கட்டி கட்டி ஆகிடும், சரிங்களா? இது தண்ணியில் இந்த மிக்ஸ் ஆச்சுல்ல, ஒரு சில இடத்த வந்து இது ரொம்ப கட்டி கட்டி ஆகிடும். எனக்கு இந்த 2 ஸ்பூனே ரொம்ப அதிகம். ஏன்னா இதில் வேறு நான் தயிர் வேறு ஆட் பண்ணுவேன்னா, அதனால் வந்து இதுவே எனக்கு ரொம்ப அதிகம். நான் இது காலையில் அரிக்கி டிஃபன் செய்யும் போதே எனக்கும் வந்து இதை நான் செஞ்சுடுவேன். இப்போ நான் இதில் அடுத்தது என்னென்ன போடுறேன்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ இதில் வந்து ஜீரகம் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து எனக்கு வெறும் ஜீரகம் மட்டும் போதும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால் எனக்கு வெறும் ஜீரகம் மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இதில் வந்து வெங்காயம் பொடி பொடியாக, பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இன்றைக்கி ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஆனால் இது உண்மையாக செம்ம ரிசல்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது. நீர் கோத்துருக்கவங்களாம் கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம். ஏன்னா நான் வந்து இதை எப்போது அரைச்சிருப்பேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் வந்து இப்போ வரைக்குமே இதை நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்குமே காலி ஆகிடுச்சு. அந்த ஒரு டப்பாவில் வச்சு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் வந்து வெளியே வச்சுருந்தேன். காலையிலையும் நைட்டுக்கும் நான் இதை தான் சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குது. ஓகே, இது ரெடியானதுக்கப்புறம் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். எனக்கு இந்த ஸ்டேஜுக்கு தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த அளவுக்கு அதை செஞ்சு எடுத்துருக்கேன். ஆர்ச்சின்னா கொஞ்சம் கட்டியாக ஆகிடும். இதில் வந்து நான் லைட்டாக வந்து தயிர் கலந்துப்பேன். இன்றைக்கி வந்து என்னன்னு தெரியல, நான் கொஞ்சம் தண்ணி இந்த குண்டானில் செய்யவே எனக்கு தெரியல. ஏன்னா எப்போவுமே டீ வைக்கிற பாத்திரத்தில் வைப்பேன், எனக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கட்டியாகிடும். இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக இருக்கு. ஆனால் பட் அடியில் வந்து அந்த கஞ்சியோடைய இதுவங்கெல்லாம் நிற்கும். அதனால் வந்து அது கொஞ்சம் கட்டியாகிடும். ஓகே, இவ்வளோ தான். குடிக்கிறப்ப பார்க்கலாம். चप्पल पहन दियो, चप्पल पहन दियो। नियो भाई बाटल ले तको। अरे नियो नियो बैग लियो इसको। जा ना ना सर முட்டாச்சிங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக. இன்றைக்கி வந்து மொத்தம் 3 செம்பருத்தி வச்சுருக்கேன். குண்டு செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி 2 வச்சுருக்கேங்க. பாருங்கள், நல்லா இருக்குங்களா? எனக்கு இருக்கிறதுலேயும் இந்த ரெட் கலர் சாயப்பா வச்சுருக்காருல்ல, அந்த செம்பருத்தி ரொம்ப பிடிக்கும். தலையில் வைக்கலாமான்னு தோணும். ஆனால் இங்கே தலையில் வச்சா எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. கண்டிப்பாக தலையில் வைப்போம் ஒரு நாளைக்கு. நல்லா இருக்குங்களா? ஓகே, வியாழக்கிழமை நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்க. இன்றைக்கி சாப்பாடு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்றத பார்க்கலாமா? சாமி கும்பிட்டு ஸ்க்ரீனை போட்டு விட்டுட்டேன். இன்றைக்கான சாப்பாடு வாங்க பார்க்கலாம். சிம்பிளாக செஞ்சுட்டேன் நான், ஏன்னா சுத்தமாக முடியல. அதனால் வந்து சிம்பிளாக செஞ்சுருக்கேன். என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றது பேக் கேமராவில் காமிக்கிட்டோமா பாருங்கள். நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள், யாராருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத. எனக்கும் அரிக்கும் லெமன் ரைஸ் பார்த்தீங்களா? லெமன் ரைஸ் செஞ்சுருக்கேன் பார்த்தீங்களா? யாருக்கெல்லாம் பிடிக்கும் லெமன் ரைஸ் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி
சீக்கிரம் சமைச்சிட்டேங்க. இன்றைக்கி 11:30க்கெல்லாம் சமைச்சிட்டேன். ஏன்னா இந்த சின்ன குண்டானில் தான் சமைச்சேன்னா கொஞ்சமாக, அதனால் இதுவே போதும் எனக்கு அரிக்கும். அதனால் வந்து சமைச்சி முடிச்சிட்டேன் நான். அரி வந்ததுக்கப்புறம் சாப்பிட்ணும். ஓகே, யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போது இதெல்லாம் மூடி வச்சாச்சு, எல்லா வேலையுமே முடித்தாச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன். என்ன தலையெல்லாம் வலிக்குது, பயங்கரமாக தலை வலிக்குது. இந்த மூக்கு இருக்குல்ல, இந்த இடம்லாம் வலிக்குது. அதனால் படுத்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அரி 12:30 மணிக்கு, இப்போ 11:30 ஆகிடுச்சி. 12:30க்கு அரி வந்தோடனே சாப்பிடும்போது பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, பாய். வந்து ஸ்கூலில் இருந்து வந்துட்டாங்க. குழந்தை வந்தோடனே பசிக்குது அப்படின்னா சாப்பிட போகிறோம். நான் அரியும் பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள். அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்கள், சவுண்டை கம்மி பண்ணுன்னு, சவுண்டை கம்மி பண்ண சொன்ன உன்னை, சிரிக்க சொல்லலை. சாப்பிட்டியா? சாப்பிடு. சரி, சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்கா? சரி, ஓகே. சரி, ஓகே. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். நான் அரியும் சாப்பிட்றோம். இப்போ நான் வந்து கிளம்பிட்டேன். சரிங்களா? வெயில் அடிக்குது. நான் வந்து கிளம்பிட்டேன். இன்னும் மாமனார் வந்து வரல. பயங்கரமாக வேர்க்குது. எப்போ வருவாருன்னு தெரியல. அவருக்காக தான் வெளியே கிளம்பி உட்காந்துட்டு இருக்கேன். வரட்டும், பார்க்கலாம். அவர் அங்கே போகிறாருங்க. அவர் அங்கே போகிறாரு. நம்ம போகலாம். Hello. அப்பா வந்து கொடை பார்த்துட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வச்சுருக்காங்க பெரிய கொடை, அது வந்து உடஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு கொடை பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஆசிரமத்துக்கு போகிறாரு அப்பா. அங்கே போயிட்டு அடிப்பம்பு இருக்குல்ல, அங்கே போயிட்டு காலை கழுவுவார். அங்கே போயிட்டு காலை கழுவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஆசிரமத்துக்குள்ளே போய் சாமி கும்பிடுவாங்கப்பா. அங்கே போய் காலை கழுவிட்டு வந்து அங்கே உள்ளே போயிட்டு சாமி கும்பிடுவாங்க. அவர் எப்படி சாமி கும்பிட்றாருன்னு காட்டுறோம் உங்களுக்கு. ஆனால் பட் அந்தளவுக்கு தெரியல. எங்கள் மாமனார் இந்த கோவிலுக்கு சாமி கும்பிட்றதுனால தான் வந்து கோழிக்கறி வந்து சாப்பிட மாட்டாங்க. அது வந்து ஏதோ ஒரு இது சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது என்னன்னு தெரியல. என்ன அதுக்காக வந்து அந்த கோழிக்கறி வந்து சாப்பிட மாட்டாங்க. அதை நான் டீட்டெயில் உங்களுக்கு கேட்டுட்டு சொல்கிறேன். சரிங்களா?
சாமி கும்பிட்டுட்டு வரட்டும், பார்க்கலாம். மாமனார் வந்து அங்கே என்ன பண்ணுறாருன்னா பிரசாதம் கொடுத்தாங்க கையில். அதை வந்து சாப்பிட்றாரு. பார்த்தீங்களா, சாப்பிட்டுக்கிட்டு வராரு. அதை நிற்கிறாருல்ல, அவர் தான் அந்த கோயிலோடைய அந்த பக்கம் அப்பா பக்கத்தில் இப்போ உட்காந்தாருல்ல, அவர் தான் இந்த கோயிலோடைய மெயின். என் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை மேலும் மேலும் கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.